Hello guys, welcome to Conversation Reaction. ஸோ நம்ம அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் சீசன் 3 பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வரலாற்றில் நம்ம பார்த்த பெஸ்ட் எபிசோடு வந்து போன எபிசோடு ஸோ ஃபார். ஸோ வேற லெவலில் ஒரு சைடு லீவை மாஸ் பண்ணாரு, இன்னொரு சைடு வந்து ஆர்மின் மாஸ் பண்ணாரு. ஸோ அது ஒரு இந்த சைடு எமோஷனலான எல்லா எபிசோடு. எல்லாருமே வந்து ஃபைட்டு தான். அங்க வாளுக்கு அந்த பக்கம் லீவை ஃபைட்டு. வால் கிட்ட இவன் எரன் ஆர்மின்னு கொலாசல் டைட் ஃபைட்டு. இந்த சைடு ஆர்மர் டைட்டன் மீகாசா அவங்க டீம்லாம் ஃபைட். ஆஞ்சி வராங்க பறந்து திடீர்னு. மீகாசா மிகாசா என்னாச்சுன்னு தெரியலடா. மீகாசா வாயில எல்லாம் விட்டுச்சு அவள்தான். வாயில விட்டுச்சு வெடிச்சுது. ஆனா வெளில வரலையா இவ? அவன் தான் வெளில வந்தான். இவன் வந்தாலும் தெரியலையே. மீகாசா போயிட்டு அப்படியே சக்கான் தேசா அப்படியே ஈட் திஸ்ன்னு ஒன்று போட்டான். ஒரு செகண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ வந்து ஹார்டன் பண்ணிட்டு வந்தான் பாரு எரன். அது வந்து ஒரு டாக்டிக்கல் மூவ். ஏன்னா அவன் ஸ்டீம் விட்டானா ஒல்லி ஆயிடுவான். கொலாசல் டைட்டனோட நார்மல் பாடி மாஸ்ல இருந்தானா நீ என்னதான் வெட்டினானோ அந்த கழுத்து வரைக்கும் போகாது. ஏன்னா அவன் அவ்வளவு பெருசு. சோ ஆர்மின் வந்து ஏன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கேஸ் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியே ஆகணும், நான் வந்து பாத்து அதுவும் பண்ணாம பாரு, அவன் ஃப்ளஷ்ல போடல பல்லுல போட்டான். ஏன்னா அவன் வந்து அவன் கேஸ் விட அவன் ஒல்லியானே போறான். சோ அப்பதான் வந்து எரன் வெட்டும் போது அவன் அந்த பெல்ட்ரோடு சேர்த்து வெட்ட முடியும். எனக்கு இப்போதானே புரிஞ்சுது. அவன் கேஸ் வந்து வருது, அது என்ன சூப்பர் பவர் நினைச்சா அவதான். ஏன்னா இவங்க வந்து செத்து பண்ணா அந்த கேஸ் எவாபரேட் ஆவான். ஸோ இவன் பாடியை வச்சு அது கரெக்டா லாஜிக்கா இருந்துச்சு. இவன் உடம்போட மாஸ் வச்சு தான் அவன் அந்த ஸ்டீம் வர வைக்கிறாங்க. நீ என்ன சீரிஸ் பாக்குறன்றத செம இது என்ன சொல்லுது சயின்டிஃபிக்கா இந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே, ஸோ வந்து இனி நம்ம பார்க்க போற எபிசோட் என்ன பார்த்தீங்கன்னா எபிசோட் 55 நள்ளிரவு சூரியன், மிட் நைட் சன். அப்ப என்ன எதை மீன் பண்றாங்க மிட் நைட் சன்? அது அதுக்கு மிட் நைட் சன்னுனா ஒரு மீனிங் இருக்கும்டா. பேட் இன் தி சன் பாத்துறியா? என்ன மிட் நைட் சன் இது சொல்றீங்க? அந்த பெர்ஃபெக்ட் கேம்க்கு சொன்னாங்க பாரு, அது பேஸ்பால்ல கூப்பிடுற டேர்ம் ஆகுது. ஓகே, எபிசோட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ வந்து இவன் இருக்கான்ல ரெய்னர் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். இதுதான் டைட்டன்லாம் நம்ம ஏன் வந்து அதனால வந்து எரன் மைண்ட் மாறிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லீவையோட இதெல்லாம் வரும் பொழுது லீவை இவன் எரன் வந்து டீம் மாறிடுவான் பொழுது. எரன் வந்து கேட்டுட்டு எரன் வந்து ஓகே 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 அப்படி பேசிட்டு மீகாசா கிட்ட திரும்பி மீகாசா நம்ம புள்ள மீகாசா இது ஓகே, ஸோ இந்த எபிசோட் 55 மிட் நைட் சன். இப்படி பண்ண மாட்டாங்களே முந்தைய காலத்துல. நம்ம 3 பேரை சாக்லேட் வாங்க போய் ஞாபகம் இருக்கா? மிகாசா சொல்லுவாங்க ஐ படத்துல ஒருத்தர் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஜான் அவர் தானே ஓட்டி நோண்டுக்கிறானா பண்ணி அந்த ரெட்டா இருந்துச்சு அந்த டைட்டனுக்கு. என்னடா ダメだこいつだけでも全然親父と似てないな何信じてほしい俺はお前の理解者だ俺たちはあの父親の被害者父親に洗脳されているஅவன் வந்து ஒரே மாதிரி இருந்தான் ஐகானிக் போஸ்டரா இது そうだろうここまで追ってきやがった வரானா உருகானா 分かったよリヴァイ痛み分けで手を打とうベルトルト悪いがお前はここまでらしいエレンいつかお前を救い出してやるからななんで逃げた
今のでガスが完全に切れた。奴を追う。ガスと刃すべてよこせ。はい、急げ。நைட் சன் என்ன ரெண்டே படுத்தா மிட் நைட் ஒரு வேர்டு சன் ஒரு வேர்டு என்ன この左胸に入ってた鉄の இங்கிலீஷ்லயேடா ジャパニーズ 君が ரெண்டே 切り வார்த்தை. 落とされる ரெண்டு லெட்டர் தான் ரெண்டு 最 லெட்டர் 後 தான் の力で取り出そうとしたものだぞ。自決用の薬、それとも爆弾か。ごめん。 அப்படின்னு தெரியும் 手紙？何の手紙？ユミルの手紙だ。クリスタに必ず渡してほしい。中身を改めてからね。さて、聞きたいことは山ほどあるんだけど。君の口も鎧のように硬そうに見える。君は私たちが知りたいことを教えてくれるかな。いや、ありがとう。覚悟ができてて助かるよ。待ってください。いいんですか？その力奪えるかもしれないのに。 இவங்க சைடு பவர் 今日説 ஏறணும் 明するのは ஓகே この注射薬の最も有効な活用方法についてだ。この薬を使えば超大型巨人や鎧の巨人、獣の巨人らの力を奪うことができる。 பவர் எடுக்க முடியும்ன்றா. その全てはこの注射を打たれた者が巨人となり、エレンのように巨人化できる人間を食うこと。そうすることで一旦は知性のない巨人となった者も人間に戻り、巨人の力を操る人となるのだ。それが果たせれば巨人の力や情報を得られるばかりではなく、瀕死に至った人間をも蘇らせることができる。もし巨人の力を持つ敵を捕らえ、四肢を切断した後安全が確保されたなら、リヴァイ兵士長を呼び求めよ。 அப்போவே பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். 注射器はこの一本限り。その使用権はリヴァイ兵士長に託してある。 அப்ப அது மருந்து இல்ல டைட்டன் மருந்து. அது எடுக்கிறது 私は条 தான். 件が揃ったとは思わない அவன் வந்து கிறிஸ்டாவோட அப்பா வந்து கிறிஸ்டாக்கு சொல்லுவாங்கல்ல அந்த இது それを確あどう認するかな時間も余裕もな அது いと கியூர் 思う கிடையாது なぜならこいつらの底力は我々には到底計り知れないからだ。首をはねてもまだ安心できないよ。ハンジさんらしくないですね。わからないものはわからないと蓋をして、この先どうやったら俺たちは巨人に勝てるんですか？じゃあ俺たちが敵を計り知れるようになるのはいつですか？ミカサ、はい、ガスはあとどれくらいある？もうほとんど残ってません。ですがエレンとアルミンの元への片道分はあります。私よりはあるな。ミカサ、すぐにエレンたちの状況を見てきてくれ。そしてガスを補給し、リヴァイから注射薬をもらってこい。何らかの理由でそれが叶わない場合には深淵弾を撃て。それを合図にライナーを断つ。了解です。ハンジさん、俺は私の判断だ。君のは判断材料。俺はなんだ、まさかこの後に及んだ。 என்னோட ஃப்ரெண்டு தான் மார்க்கோ. やったやったぞ。アルミンが息を吹き返した。頑張れ。もっと息吸え。アルミン、兵長、注射を早く。 இதுதானா? யாருன்னு அவன் தான் நிற்க アルミンを巨人にしてベルトルトを食わせるんですよ。早く注射をください。 இந்தா போட்டுருங்க அவனை. யோசிக்கல பத்தியா அவன்? என்னடா அது? ஐயோ. அவ்வளோ அவனை டீம் போயிடும். まずい。 யாரா இவன்? ライナーを奪われました。ハンジさん。くそー。ハニー、追わなくていい。もうガスはわずかしかない。返り討ちにされるだけだ。俺のせいです。俺が取り返しのつかないことを。私の判断だと言ったら、エレンたちと合流しよ மாத்திடுறேன் இந்த பாட்டை. நான் சொன்னது கேட்கல. リヴァイ兵長、やっと追いついた。
エルヴィン団長が重傷です。 ஐயோ, 腹がえぐれて இதுதான் 内臓まで損傷しているため血が止まりません。例の注射が役に立てばと思ったんですが、 என்னன்னே யோசிக்கணும். どうでしょうか。 இவங்களுக்கு சண்டை வந்து ஆமாடா 兵長、まだ息がある。まだ அது ஒரு வாட்டி தான் பண்ண முடியுமா அது? ஒரு டோஸ் தான் இருக்குது அது. இல்லடா இப்போ டைட்டன்ல இருந்து எடுத்து ம்? பண்றதுன்னு சொல்லியிருந்தாங்க. டிசிஷன்னா யாரும் அது வந்து அந்த ஃப்ளூட வந்து ஹியூமனுக்கு கொடுத்துட்டு டைட்டனா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பவர் ஸோ டைட்டன் ஓகே ஓகே. さっきアルミンに使うって。俺は人類を救える方を生かす。 மிக்காசா எதுக்கு இந்த இதான் பொழுதுடா. இந்த மைண்ட்லெஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க பாத்தியா? ライナー、お前は நம்மளுக்கே யாரு கொடுக்குதுன்னு தெரியல. இல்ல மீகாசா வந்து பயத்துல பார்த்துட்டு கத்தி எடுத்தது பாரு. ஆனா அது கத்தி எடுக்கணும்னு யோசிச்சிருக்காரு. ஆர்மின்றதுக்காக ஆட்டோமேட்டிக்கா கத்தி கை வந்துச்சு அது. お前ら自分で何をやってい இதான் るのか分かっているのか。エルヴィンを調査兵団団長を見殺しにしろと言ってるんだぞ。時間がない。邪魔をするな。エレン、市場を捨てろ。市場捨てろ。さっき注射をすぐに渡さなかったのは何なんですか。エルヴィンが生きている。その可能性が頭にあったから。フロックが瀕死の団長を運んでくるなんて全くの予想外だったはずです。その通りだが、ここにエルヴィンが現れた以上エルヴィンに使う。おい、もうタイトなことなもの。力が弱ってる。力ずくで奪える。お前らも分かってるはずだ。エルヴィンの力なしに人類は巨人に勝てないと。そうだよミカサ、もうやめろ、こんなバカな真似。アルミンがいなくたって無理だ。だってそうだったでしょ。トロストクを岩で塞いで守ることができたのも、兄の正体を見抜いたのも、夜間に侵攻することを思いついたのもアルミンだ。潜んでいたライナーを暴き出したのも、ベルトルトを倒すことができたのも、全部アルミンの力だ。人類を救うのは俺でも団長でもない、アルミンだ。そうだろミカサ。渡してください。人類を救うのはエルヴィン団長だ。黙ってて。黙ってられるか。お前らばっかりが辛いと思うなよな。まだ知らないだろうけど、あの壁の向こう側に生きてる兵士はもう誰もいねえ。獣の巨人の投石でみんな殺されたんだ。助からないと思った。でもエルヴィン団長だけは違った。あの状況で獣の喉笛に食らいつく散弾を立て実行した。みんな作戦通りバラバラに砕けたよ。最後に感じたことはきっと恐怖だけだ。まだ息のある団長を見つけた時はとどめを刺そうとした。でもそれじゃ生ぬるいと思った。この人にはまだ地獄が必要なんじゃないかって。そして分かったんだ。巨人を滅ぼすことができるのは悪魔だ。悪魔を蘇らせる、それが俺の使命だったんだ。それがおめおめと生き残っちまった俺の意味なんだよ。だから邪魔するなよ。よせ。アンチみたいな。ハンジ。おい、嘘だろ。こんなの。そんな。ね、エルヴィンずっとಬಂದು ಆರ್ಮಿ。なんてことだ。私たちにはエルヴィンがまだ必要なんだ。あの壁の中で希望の灯火を絶やしてはならないんだよ。それはアルミンにだってできる。
確かにアルミンは逸材だ。だがまだエルヴィンの経験と生き返らせたい人がいる。何百人も。調査兵団に入った時から別れの日々だ。எர்பின் யார் தள்ளி விட்டா? இருந்தா கூட இருக்கு. இருந்ததுனால சோ அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு தான் ஹான்ஜியை ஹான்ஜியை காப்பாத்திருக்கான். でも分かっているだろ。誰にだっていつかは別れる日が来るって。とてもじゃないけど受け入れられないよ。正気を保つことさえままならない。辛いよ。分かってる。 எர்பின் இந்த இடத்துல இருந்தாருன்னா அவரே 前 ஆர்மி に進まなきゃいけない。 எல்லாம் லீவ் கிட்ட தான் இருக்கு. டைட்டனா மாற்ற போறான் யாரு இவன் எரன். முடியாது, ஆல்ரெடி 2 ஹார்டனிங் ஒரு ஃபைட் நல்ல ஒரு வாஷ் அவுட்ல இருக்கிறாரு இப்போ. பிகாஸ் அவுட்டா 兵長海って知ってますか？ இவனுக்கு பாதி அவனுக்கு பாதி கொடுத்துருவான். ஒரு டோஸ் தான் அது ஒண்ணும் இல்ல. இல்ல அமுக்கும் போது பாதி ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி பண்றது வேஸ்ட் தான். アルミンがおいもうやめろよ。 அது வந்து குச்சம் ஒரு பீரோ ஃபுல்லா குடிச்சிருக்கான். மாறி மாறி குடிக்கிறான். いつか見に行こうって。でも அக்ஷய் பாரி こ பண்ணி の夢を俺はとっくに忘れてて、母さんの敵とか巨人を殺すこととか何かを憎むことしか頭になくて。でもこいつは違うんです。アルミンは அந்த மொட்டையா இருப்பான் நம்ம அது 夢を見ている。 டீம்ல ஒருத்தர் இருப்பான் கத்திர கோனி மாதிரி ஆயிட்டுக்கிறான் ஆர்மி. 全員ここから離れろ。ここで確実にベルトルトをエルヴィンに食わせる。さあ行こうミカサ。くそアルミンまたな。 ஆர்மின்னு தீம் கேட்டுக்கலாம்ல கொஞ்சம் உயிர். だからまずは海を見に行こうよ。見てろよ。 ஓ ரீசன் வருது அவனுக்கு இப்போ மாறத்துக்கு. お前の夢ってのが叶ったらその後はどうする？わからない。叶えてみないことにはな。俺はこのまま地下室に行きたい。まったくどいつもこいつもガキみてえにわめき散らしやがって。 みんな何かに酔っ払ってねえとやってられなかったんだな。みんな何かの奴隷だった。それだけじゃないよ。海だ。エルヴィン。先生、壁の外に人類がいないとどうやって調べたんですか？ இது ஒரு டவுட்டா பேசுறான். ஆமா ஆமா illusion. அவன் செடி வேணும் உயிரோடு இருக்காங்க. 夢を諦めて死んでくれ。新兵たちを地獄に導け。何かに酔っ払ってねえとやってられなかったんだな。獣の巨人は俺が仕留める。 ஸ்மைல் சொன்னாங்க. நிம்மதியா சாவு விடுறான்றான் பொழுது. ஏன்னா எர்வினுக்கு வந்து டெத் இஸ் ஈஸி வே அவுட். リヴァイ、ありがとう。 லீவ் எதுவும் கஷ்டம். சூஸ் பண்றது. சரி கூட்டு வாங்கடா அவனு அப்படின்ற. ஐயோ ஆர்மின்ரா. இதுதானே மார்க்கோ கத்துனா நீ ஆர்மி தான் கொலாசல் லைன் மேலே. 兵長どうしてですか？こいつを許してやってくれないか。こいつは悪魔になるしかなかった。それを望んだのは俺たちだ。その上一度は地獄から解放されたこいつを再び地獄に呼び戻そうとした。だがもう休ませてやらねえと。 ரொம்ப அழைச்சிட்டி தூங்க வச்சுட்டு. கொசுக்கடி இல்லாம தூங்குங்கலாம் அந்த மாதிரி தான். அதெல்லாம் நிம்மதியா இருக்கட்டும். エルヴィン、獣を仕留める約束だがまだ先になりそうだ。もう死んだよ。It's the right decision. そうか。
வா நண்பா அங்க வா மிட் நைட் சன் 2 எபிசோட் சொன்னேன். ஆனா ம் லீவை சூஸ் பண்ணது கரெக்ட் தான். ரொம்ப ஹார்டான தலைவன் வந்து இறந்துட்டான் அபிஷியலா. ஆனா என்னன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அது எர்வினுக்கு வந்து ரொம்ப பெரிய இதுதான் ப்ளஸ் தான் அது எர்வினுக்கு. ஏன்னா யோசிச்சு பாரு, அவன் எவ்வளவு பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பான். அவன் அந்த போன திருப்பியும் வந்து அந்த திருப்பி அதே பண்ணுன்ற போது அவனுக்கு எப்படி இருக்கும் அது. இருக்கிறத விட அதனாலதான் அவன் தட்டி விட்டுக்கிறான் போல. போங்கடா டே சாவே பண்ணிடுறான் பத்தியா, அவனால அவனுக்கு கேட்டிருக்கிறான் அவனுக்கு எல்லாமே. சந்தோஷமா சாவது நிம்மதியா சாவிடுங்க என்ன அப்படின்றாரு. ஏன்னா அவனுக்கு அந்த இந்த எபிசோட் பிளான் போடும் போதே பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவனை சுத்தி எல்லாரும் இருக்கிற மாதிரியே பார்த்துனே யோசிச்சுனே தான் இருப்பான். இவனுக்கு தெரியுதாடா நம்ம செத்து போன காம்ரேட்ஸ் எல்லாம் நின்னுக்கிறாங்க, தெரிஞ்சா அவனுக்கு லீவ் ஆயிடு. ஆனா பெட்ரோல் சமூகம் பாவமாச்சுடா. ஏன்னா வந்து அவனுக்கும் சரி ரைனருக்கும் சரி இவனுக்கும் சரி என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு ஒரு மிஷின் இருக்குது, இன்னொரு மிஷின் இருக்குது. திடீர்னு இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் டே காப்பாத்துங்களா என்ன அப்படின்னு இவனுங்க எல்லாரும் வரும். பாவமாச்சு ஹான்ஜியும் அப்புறம் வேற யாராவது கூப்பிட்டாங்க. ஹான்ஜி இவங்க அந்த இவனுங்க எல்லாருமே 3-4 பேருமே அங்கதான் இருந்தானுங்க. திருப்பி வர போறான். செமையா காமிச்சிருந்தாங்களே அது. பவர்ஸோட வரான். இப்பதான் புரியுது. சாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம விட்டு பார்க்கணும். புரியுதா? நான் ஏன்டா அதுல 4th சீசன் வரைக்கும் சொல்லிட்டானுங்கடா. அதுதான் 4th சீசன் 2 வரைக்கும் போட்டானுங்கடா அதுல. அவ்வளோ ஸ்பாயிலர்ஸ். இது சாங் இல்ல இந்த இதுல இந்த எபிசோட்ல. அதே மாதிரி வந்து இப்போ இவன் ஏன் வந்து லீவைய வந்து ஆர்மியை சூஸ் பண்ணது இன்னொரு ரீசன், என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரீசன். நீ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், எர்வினோட பிளான் எல்லாமே சாக்ரிஃபைஸ்ல தான் இருக்கும். ஒரு டீமை சாக்ரிஃபைஸ் பண்றது, இல்ல ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புளை சாக்ரிஃபைஸ் பண்றது. ஆனா ஆர்மில ஆனியை இது பண்றதுக்கே அவ்வளவு பேர் செத்து போனாங்க. அதே மாதிரி வந்து இது ரைனரும் அந்த இமீரும் சுத்தினும் போது ஒரு டைட்டன் கேங்கே கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி அவன் டர்ன் பண்ணும்போது என்னடா ஸ்கேப் கோட்டை எங்களை யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டீம் திட்டுவாங்க. எப்பவும் போல இவன் பண்ணிட்டான்டா நம்மள அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒண்ணு. ஆனா நீ இவன் ஆர்மினோட பிளான் எத்தனை வச்சுக்கேன், சாக்ரிஃபைஸ் அந்த லெவலே இருக்காது. இப்போ இதுலயுமே கடைசியில வந்து ஆர்மினுக்கு பதிலா வேற யாராவது அங்க இருந்திருக்கலாம். கோனி போயிருக்கலாம், இல்ல வந்து சாஷா போயிருக்கலாம். சாஷா கிட்ட சாஷா நீ இந்த மாதிரி பண்ணு, யூ ஹேவ் டு டை அப்படின்னா சாஷாவும் பண்ணிருக்கோம் கன்ஃபார்மா. ஆனா அந்த இடத்துல இல்லடா நான் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மினே போயிட்டு அங்க ஆங்கர் வச்சு நின்னாரு பத்தியா. அதுதான் வந்து 2 பேரும் ஒரே மாதிரி தான் பிளான். எல்லாமே பார்த்தோன்னா சேவ் ஹியூமனிட்டி தான் எல்லாருக்குமே. ஆனா பிளானிங்ல இந்த அவுட்புட் வர்றது மட்டும் ஆர்மின் பண்றது வந்து எல்லாருக்குமே ஒரு எல்லாரையுமே காப்பாத்தணும் பண்ற மாதிரி பண்றாங்க. எல்லாரையுமே காப்பாத்தணும்னு வந்து ஆர்மின் பிளான் பண்ணுவோம். ஆனா எர்வின் அப்படி கிடையாது. ஆனா 2 பேருக்குமே எண்ட் ரிசல்ட் ஒண்ணுதான், ஜெயிக்கணும். நம்ம எல்லாத்தையும் டிஸ்கவர் பண்ணி இது பண்ணணும், டைட்டன்ஸ் எல்லாத்தையும் அழிக்கணும். ஒரு இடத்துல எர்வின் வந்து ஆர்மினை பார்த்து நான் உன்னதான் நம்பிட்டு இருக்கேன் அப்படின்லாம் வேற சொல்லுவாங்க. இப்போ புரியுதா? இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து ஏன் வந்து எல்லாருமே ஆர்மின் நீ வந்து பாத்துக்கோ, ஆர்மின் பிளான் உன் பிளான் கட்ட. இந்த இடத்துல நம்மளுக்கு வர வேண்டிய டிசிஷன் கொண்டா. இப்ப நம்ம பார்த்தோம், இந்த சீசன் வந்து ஆர்மின் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஊசி அவனுக்கும் குத்தணும்னு தான் நம்ம மைண்டும் போச்சு. நல்லவர் சொன்னாங்க கரெக்டா, ஆர்மின் எவ்வளவு இடத்துல நம்மளை காப்பாத்திருக்கான் பாரு. அதுக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் வால்லாம் அவன் தானே கண்டுபிடிச்சது, ஒளிஞ்சுன்னு இருப்பானுங்க அதுக்குள்ள. ஆனா அது ஃபுல்லாவே ஒரு படமா வச்சிருக்கலாம்டா, செம்மையா இருந்திருக்கும்டா. அந்த இவன் அங்கேருந்து வரானு பத்தியா, வந்ததுல இருந்து இது வரைக்குமே. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியல, இதுக்கப்புறம் ஸ்லோவா ஆயிடும்னு நினைக்கிறேன். ஃபைட்லாம் அதுதான். அதுதான் அந்த இவன் மட்டும் தான், அந்த வாத்து வாயை மட்டும் தான் சுத்தி நிற்கிறான். அவனை பத்தி தான் பிடிக்கணும். ஹைலைட் என்னன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்மளுக்கே தெரியாம அவங்களுக்கே தெரியாம ஆர்மினுக்கே தெரியாம எர்வின் வந்து ஆர்மினை ட்ரெயின் பண்ணின்னு தான் இருந்துக்கிறான் அவனோட பொசிஷனை ரீடேக் எடுக்கிறதுக்கு. அவனுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் இங்க ஒரு சாக்ரிஃபைஸ் வந்து பெரிய சாக்ரிஃபைஸ் ஆச்சே ஆகணும். எதர் அது நீனா இல்ல நானான்னு அவனுங்க 2 பேருக்குமே தெரிஞ்சுக்குது. ஆனா எர்வின் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால ஆர்மினுக்கு வந்து நீ கமாண்ட் எடுத்துக்கோப்பா, நீ பிளான் பண்ணு, நீ போயிட்டு உன்னோட ஃபைண்டிங்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு எர்வின் வந்து ட்ரெயின் பண்ணிருந்துக்கிறான் அவனுக்கே தெரியாம. அந்த பீச் ஸ்டேஷன் வந்து எரனை பார்த்துட்டு எரனேகர் ஐ ஃபவுண்ட் யூ வில் கம் பேக். அவங்க அப்பா என்னடா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறான். அவங்க அப்பா யாரா அவன் அங்கதான் வச்சிருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும். அது உங்க அப்பா மாதிரி வேற இல்லைன்னு சொல்லிட்டு போறான். ஏண்டா இது தூரம் வந்து இதுக்கு தானடா. ஆனா அவங்க அப்பாவும் இவனும் கூட ஒரே மாதிரி தான் இருந்தாங்க பத்தியா. அந்த பீச் டைட்டனும் அந்த பியர்டு கண்ணாடியில அந்த ஒரு ஃபேட் ஷாட் ஒன்று பாத்தியா. எது ஃபேட் ஷாட் ஒன்று இருக்கு, டிசால்வ் ஷாட். அவன் வந்து கண்ணு மட்டும் காட்டினாங்க, பொட்டி மட்டும் காட்டினாங்க. 2 பேரும் ஒரே அதான் அண்ணன் தம்பிங்களா என்னன்னு தெரியல. ஆனா செம்ம ஷாட். அதான் சொல்றேன்ல, போக இது வரைக்கும் டு பி ஃப்ராங்க் என்னன்னா இது வரைக்கும் வந்து பிளாட் வரவே இல்லை.
பிளாட் இன் தி சென்ஸ் என்னன்னா நம்மள வந்து திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு 4 வில்லனை இறக்கி விட்டாங்க, அவனுங்க சண்டை போடுறாங்க. இல்ல இப்போ அது அதுக்காக பேஸ்மெண்ட் பொறுத்து நான் கடைசி வரைக்கும் இப்போ எதுவும் இப்போ தெரியாம இப்போ போச்சு. பிளாட் வரல, ஏன் அந்த 4 பேர் வந்தாங்க, டைட்டன் எங்கேருந்து வந்துச்சு, ஏன் இவ்வளவு சண்டை சடனா போட்டுன்னு இருக்காங்க, ஏன் எரனுக்காக சண்டை போட்டுன்னு இருக்காங்க, இது எல்லாமே பேர் முதல்ல தெரிஞ்சிட்டு போறோம் இரணியகர்னு சொல்லிட்டு போறான் அவன். இப்போவாது போவானா அவன் வீட்டுக்கு? எல்லாரும் தான் முடிஞ்சிச்சடா. ரெய்னர் எஸ்கேப் போயிட்டான். ஏய் நீ லக்கிடா சத்தியமா அப்படின்னு சொன்னது சொன்னேன். அவன் அப்படியே சொன்னாரு, நீ மட்டும்தான்ப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு எவ்வளவு பிளானிங்ல வந்துக்கிறானுங்க பாரு அவனுங்க, அதுதான் ஹைலைட். அவனுங்க டிஃபீட் ஆகியும் அவனுங்களை டிஃபீட் பண்ண முடியல, அதுதான் அங்க. இன்னும் அந்த லீவே கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அவன் கொஞ்சம் பேசியிருப்பான் இறனா அவனும். ஆனா அவன் எடுத்துன்னு வந்தான் பாரு இவனை எர்பின்னு, கரெக்டா எடுத்துன்னு வந்து போட்டான் பாரு ஊசி கொடுக்குற டைம். அதான் அவன் உயிர் வாழ்ந்ததுக்கும் ஒரு யூஸ் இருக்கு அந்த இடத்துல. அவனை மட்டும் காமிச்சாங்க பாரு. இது படமா எடுக்க முடியாது போலுக்குறா. எடுக்க முடியாதுடா, எப்பவுமே சீரியஸா படமா எடுக்க முடியாதுடா. எங்கேயாவது மிஸ் நீ யோசிச்சு பாரு, இப்போ இந்த ஒரு இதே 4-5 எபிசோடு இதையே நம்ம 2 மணி நேரம் கண்டென்ட் கொடுக்கலாம், செம்மையா இருக்கு படம். ஆனா இவங்களை படம் எடுக்க சொன்னு வச்சுக்கினா சொல்றாங்க, ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சீசன் ஆரம்பிச்சு எண்டிங் ஃபினாலே வரைக்கும் ஒரு படமா எடுத்துருப்பான்றாங்க. எப்படி முடியாது, எவ்வளவு கண்டென்ட் இருக்குது. அதான் கல்லா கட்டலாம் 10 வருஷத்துக்கு ஓட்டலாம் படம் எடுத்தாங்கன்னா. அவெஞ்சர்ஸ்லாம் ஓரம் போயிடலாம். 55வது எபிசோட் மிட்நைட் சன். ஏன் மிட்நைட் சன்னியா வச்சாங்க இது? அது ஜாப்பனீஸ்ல நிறைய இருக்கும்டா. அந்த 3 டோன்ட் யூ திங்க் 3 இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னா ஐ லவ் யூன்னு சொல்ற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஜாப்பனீஸ்ல இந்த 3 சன்னை வச்சு நிறைய மீனிங்ஸ், அந்த சூரியன் மாதிரி அவ்வளவுதான். திரும்ப ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு போல, அவன் மேபி அது கூட இருக்கலாம். மிட்நைட் சன் ஓ ஆமா, இருட்டுல ஒரு வெளிச்சம் தானே எது போட்டுச்சு, ஆர்மின் தான் ஹியூமனிட்டி போல. ஆனா பாரு அந்த பிளாஷ்பேக் ரோட் ஓரத்துல அடி வாங்கின்னு அழுதுன்னு இருந்தான். அவ்வளோ பெரிய கொலாசல் டைட்டன் சாவடிச்சு இப்ப டைட்டனா மாறி இருக்கான். இப்போ கொலாசல் டைட்டனா எங்க இருந்து எங்க வந்துருக்கு வந்து இது ஐ டிடன்ட் ரன் அவேன்னு சொன்னாங்க. நல்லா இருந்தது. அது கட்சி வரைக்கும் அவன் பண்ணியிருக்கான் பாரு, அதுதான் ஹைலைட். ஏன்னா இப்போ போயிட்டு அவனுங்க எதுவுமே வந்து இவன் வந்து எரன் வந்து டவுட் படவான ஆர்மின் வந்து திடீர்னு அந்த ஹேங்கரை விட்டு பறந்துட்டானா என்ன பண்றது. ஏன்னா எரனுக்கு தெரியும் நான் வந்து காப்பாத்துற வரைக்கும் அவன் அங்க நிற்பான் அப்படின்றது வந்து எனக்கு. அதனால தான் அவனும் பிளான்ல ஓகே ஃபைன் நான் பண்றேன் அப்படின்னு போய் லீவே அட்டாக். ஆனா சொல்லணும்னு நினைச்சேன் இதெல்லாம் முடிஞ்சு லேவியில நீங்க என்ன பண்ணீங்க 2 பேரும் ஏன் எதிர்க்க வந்து நின்றீங்களே நீங்க கேட்பான்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டைம்ல வந்து நான் உங்களுக்கு இது சொல்லி கொடுத்தது நான் தான், எனக்கு எதிர்க்கே வந்து நிக்கிறீங்க. அவர் வந்து ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ மை பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நானே யோசிக்கலன்னா கூட நீங்க யோசிச்சீங்களா, தேங்க்யூ. இது இல்ல, இது என்னன்னா அந்த இடத்துல ஆர்மின் இருக்கு கழுத்து வரைக்கும் போயிட்டா வெட்டி அடுத்த ஷாட்டு இந்த சைடு தலை இருக்கும், இந்த சைடு உடம்பு இருக்கும், ஊசி வந்து ஊசி வந்து மிகாசா அதுதான் மைண்ட்ல ஓடி. இதுவே ஏறனா தான் என்ன விட்டுருப்பா. அது அதே மாதிரி வந்து இன்னொன்னு இருந்தது பாரு, அவங்க 2 பேர் பண்ண ஆக்ஷன்ஸுமே அவங்க யோசிச்சு எல்லாம் பண்ணல. மிகாசா கத்தி அப்படி எடுத்து மசில் மெமரி மாதிரி, ஏன்னா அவங்க இடத்துல இருக்க ஆர்மி ஆனா லீவே இருந்தா அந்த இடத்துல யோசிக்காம அந்த இடத்துல சுட்டுருங்க. ஏன்னா எதுவுமே இப்ப யோசிக்கவே எடுத்து டம்முன்னு சுட்டிச்சு, அது சாவச்சிருங்க அவனை அப்படி சனிய சாவட்டம் போ அப்படி. இதுதான் வந்து ஏஓடி செம்மையா இருந்துச்சுடா 2 எபிசோடும். இன்னைக்கு பார்த்த 2 எபிசோடு இப்போ புரியுதா வை குளோபல் ஃபினாமினன் இது. ஏன்னா இப்போ வரைக்குமே அந்த ஆன்சர்ஸ் இன்னும் கிடைக்கல. இரணி ஏன் உங்களுக்கு தேவை இல்ல, அதுதான் அவனுக்கு யார் அவனுக்கு அனுப்பிச்சு விடுறது, எங்க இருந்து வரானுங்க, எதுக்குடா இதெல்லாம். ஏன்னா அதுதான் வந்து இது என்ன மேட்டர்னா இன்னும் நம்ம பிளாட் உள்ளே வரல. சரியா, பிளாட் உள்ள வராததுக்கு முன்னாடி உனக்கு இவ்வளவு கூஸ் பம்ஸ் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நம்ம கரெக்டா செட் பண்ணிட்டான். எப்படி ஒரு பிரச்சனையை கரெக்டா வச்சு அதை சால்வ் பண்ணணும் சூப்பரா. அதே மாதிரி இப்போ IMDb IDM என்னது நான் என்ன பண்ணேன், இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ லேடி ஒன்று பேசிருந்துச்சு, குழந்தைங்களுக்கு என்னென்ன வீடியோ எல்லாம் காமிக்கலாம் அப்படின்ட்டு. கோகோ மேல லைனா வந்துச்சு, நான் கீழே ஏஓடி காமிக்கலாம். ஏஓடி தான் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சிருவேன் நானு. ஸோ நம்ம வந்து நான் ஒன்று மாதிரி ஆஸ்திரேலியா என்னது இதான் இதான் அவனை பார்த்தா நான் வச்சேன். ஆக்சுவலி வந்து நான் இது யோசிச்சுன்னு நம்ம 4th சீசன் வெயிட் பண்ணுமா இல்ல லாஸ்ட் ஏன் இந்த ஆட் நான் சொன்னேன் பாத்தியா, நடுவுல வந்து ஒரு ரிவ்யூல சொல்லிருப்பேன் ஏன்டா வந்து ஐ சா மை செல்ஃப் இன் எரன் அப்படின்னு சொன்ன பாத்தியா. அது வந்து லாஸ்ட் சீசன் லாஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். போச்சு சின்ன வயசுல இந்த மரம் விளையாடின மரம். அது வந்து நான் சொல்றேன் ஏன் வந்து அவன் வந்து எனக்கு அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா அப்படின்றத நான் சொல்றேன். ஆனா இது வரைக்குமே எனக்கு எரன் அவ்வளோ வெயிட் காமிச்ச மாதிரி இல்ல. ஒரு பயத்துல இருந்த அவன் வந்து அவன் கேரக்டரா இருக்கான், மத்தவங்க தான் வந்து இதுவா இருக்காங்க. இதுக்கப்புறம் தான்
ஸோ ஓகே. ஸோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு AOT எபிசோட் பார்க்கலாம். சரி, வெற்றி பரத் சரி. சப்ஸ்கிரைப்.